மிரட்டல் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அஜித் சாரை போட்டு நம்ம பண்ணலாம், அஜித் சார் வந்து ஒரு மாதிரியான லுக்கில் இருக்கார்ல, அப்படியே அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆரம்பித்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. பட் ஃபைனலாக என்னமோ ஒரு காரணத்தினால அது எல்லாமே ட்ராப் ஆகுது. உடனே அப்போ தான் சூர்யா பூமிங்கில் ஆகிட்டு இருக்காரு, அப்கமிங் படம் அப்படி இப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காரு. உடனே சூர்யாவை கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த பேரை மாற்றி கஜினி அப்படின்னு சொல்லி உள்ளே உட்கார வச்சு அந்த பண்ணுறாரு. படம் ஆஹா ஓஹோ அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இன்னொரு பிரச்சனை அந்த இடத்துல உருவாச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம மக்கள் அப்போ தான் வந்து இந்த டிவிடியெல்லாம் வாங்கி நிறைய ஆங்கில படங்கள்லாம் பார்த்து பழகிக்கிட்டு இருந்த கூட்டம். அப்போ இந்த ஆங்கில படங்கள் பழகிக்கிட்டு இருக்க கூட்டத்தில் ஹாலிவுட்டில் ஒரு டைரக்டர் அப்போ தான் வந்து சூப்பராக படமாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய அப்போ வந்து இன்செப்ஷனாக பேட்மேன் முடிஞ்சுட்டு பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து அவருடைய பெயர் வந்து கிறிஸ்டோஃபர் நோலன். அவர் அதுக்கு முன்னாடி ஒரு படம், ஏதோ ஒரு படம், அந்த படத்துடைய பெயர் மொமெண்டோ. அந்த படம் ரிவர்ஸ் ஸ்க்ரீன் பிளே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த படத்துலேருந்து இந்த ஒரு விஷயத்தை எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு இந்த சிட்டி கைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருக்கும் அந்த ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அப்போ யார் முதல்ல ஹெசிடேட் பண்ணாங்க, அதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவரே ஒத்துக்கிட்டார். மொமெண்டோ படத்தில் இருக்கிற அந்த விஷயத்தை மட்டும் சால்ட் மெமரி லாஸ் அப்படிங்கிற ஐடியாவை எடுத்து நான் ஓனாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவரை லேட்டரான அவர் வந்து ஒத்துக்கிட்டார். ஸோ ஃபஸ்ட்டு ரமணாவில் வந்து அரசியல் பேசப்பட்ட ஒரு விஷயம் இந்த படத்தில் வந்து ஓப்பனாகவே தெரிய ஆரம்பிச்சு. ஷார்ட் ஆஃப் மெமரி லாஸ் அந்த மொமெண்டோ படத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒன்று பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸ்க்ரீன் பிளே இவரோட ஸ்க்ரீன் பிளே மாற்றிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதில் இந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்குமே வந்து ஏஆர் முருகதாஸ், ஏன்னா ரமணா முடிச்சுட்டு கஜினி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் அவர் எடுத்துக்கிட்டார். 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அந்த கஜினி ரிலீஸ் ஆகுது. ஸோ 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அந்த படம் எடுக்கிறார். ஏன்னா வலு ஹிட்டு கொடுத்தவருக்கு எத்தனை ஆஃபர் வந்திருக்கும், ஆனாலும் என் கதையில் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு ஒன்றில் இருந்தார். இது வரைக்கும் கரெக்டாக தான் இருந்துச்சு.